ஒரு விஜய் இல்லை 1000 விஜய் வந்தாலும் அதிமுக வந்து எந்த கொம்பனாலும் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அதை வந்து இப்போ 1000 பேர் போகலாம், 10,000 பேர் போகலாம், அதை வந்து நிச்சயமாக அழிக்க முடியாது. அதிமுக வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வர முடியும். அதை வந்து இவர் வந்து உருவாக்கணும். அதை உருவாக்கினா இந்த கட்சி நிச்சயமாக அழியாது. அதே நேரத்தில் தாவேகா வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதை நிறுத்தும். அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கள் இணையக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து தங்களோட அதிகாரத்துக்காக இணைகிறாங்களா அல்லது தங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இணைகிறாங்க? பதவி சுகம் தான் இவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. இப்போ அங்கே போனால் அமைச்சராகலாம். விஜய் அவர்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த பணி நியமன ஆணை வந்து செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வேணும்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சியில தான் பணம் இருக்கு. நீங்க சொல்றீங்களா நான் பார்க்காத பணமா? ஜனமா பணமான்னு முதல்வர் தானே சொல்றாரு. அப்போ ஜனத்தை நீங்க பார்க்கணும்னா பணத்தை நீங்க கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து தொழில் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. யாருமே வந்து தடைப்பட முடியாது. அதே மாதிரி இப்போ தனுஷ் அவர்களோட அரசியல் வருகையை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை தனுஷை வந்து பாஜக அல்லது திமுக இயக்குதா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திரு விஜய் அவர்களை வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் ஏற்றுப்பாங்களாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய அவருக்கு வந்து இருக்கிற சொத்தும் போகும், நிம்மதி போகும், எல்லாமே போகும். அதுக்கு பேசாமல் ஒரு சினிமாவில் நடிச்சு போகிறது பெட்டர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார் இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை எல்லாம் வந்து கட்சியில சேர்க்கக்கூடிய தாவேகா தான் பார்த்தீங்கன்னா தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். 5 ஆண்டுகள் நீங்கள் வந்து நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க. அப்போ நீட்டுக்கு எதிராக நீங்கள் செய்த வேலைகள் என்ன? திரு எடப்பாடி அவர்கள் செய்த வேலை என்ன? இப்போ கட்சியில் வந்து உங்கள் மேலே பல்வேறு வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. கட்சியில் யாரையும் மதிக்க மாட்டேன்றாரு, கட்சியில் யாருக்கும் பொறுப்பு கொடுக்குதில்ல, அவரோட மகனுக்கு தான் மிதுன் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சசிகலாவில் ஆரம்பித்து டிடிவி தினகரில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வெளியில் போகும்போது நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையன் நீங்கள் அவரை இழுத்து, உங்களை விட அவர் வந்து பல மடங்கு சீனியர்ல, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சு கட்சியோட நலன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி இவ்வளோ பெருசாக உடஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா தன்னோட சுயநலம் தான் பெருசாக இருக்காங்க. கட்சியும் மக்களும் இவங்களுக்கு 2ஆம் பட்சம் போது மக்கள் இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்குறாங்க. மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை, எல்லாத்தையும் வந்து ரொம்ப கனிவோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் வந்து நன்றாக செயல்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தெரு விட்டு கீழே இறங்கி போய் ஒரு மைக் போட்டால் சொல்லிடுவாங்க. ஒரு சாமானியர் சொல்லுவார், இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றலை, இந்த திட்டங்கள்லாம் பண்ணலை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மக்கள் இங்கே வந்து ஒரு மெச்சூர்டான மாநிலம், ஒரு படித்த மாநிலத்தை நீங்கள் வந்து பிற்போக்குத்தனமாக திருப்பி மோசமான அரசியல் கருத்து சொல்லி இழுக்காதீங்க. ஒரு எதிர்கட்சினா எதிர்கட்சியாக செயல்படுங்க, ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சியாக செயல்படுங்க. அதுதான் அவங்களோட கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் அவர்களை தொடர்ந்து ஒரு விஜய் இல்லை 1000 விஜய் வந்தாலும் அதிமுக வந்து எந்த கொம்பனாலும் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமாரோட தரப்புல இருந்து விலகியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதிமுக வந்து ஒரு மோசமான ஒரு சூழலில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் எதிர்க்கலாம். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுகவில் ஆட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்தணும். பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யாரும் வந்து விரும்பிலாம் வந்து சேரல. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கவே இருக்காது, திமுகன்னு ஒரு கட்சி இருக்காது, தாவேகா மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது உள்ளபடி ஆபத்தானது. அரசியலில் எல்லா கட்சிகளும் இயக்கங்கள் இருக்கணும், சிறிய அமைப்புகள் இருக்கணும். அந்த அமைப்புகள் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வேலை செய்வாங்க. அவங்க எலெக்ஷனில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு லோக்கல் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊரில் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாலே போதும், அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்துடுவார். அந்த மாதிரி எல்லாருக்குமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அதை வந்து இப்போ 1000 பேர் போகலாம், 10,000 பேர் போகலாம், அதை வந்து நிச்சயமாக அழிக்க முடியாது. தலைமை மாற்றப்பட வேண்டிய ஒரு சரியான நேரம் வந்துடுச்சு. சிவி சண்முகம் போறாருன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து போகிறதுக்கு தயாராக இருக்காரு. அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அவங்க வந்து ஆக்டிவ், அவர் வந்து பதவி விலகிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அதிமுகவின் நலன் கருதி நான் பதவி வந்து விலகிறேன். யாராவது ஒரு திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, தாவேகால அதிமுகலேருந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வர முடியும்.
அதை வந்து இவர் வந்து உருவாக்கணும். அதை உருவாக்கினா இந்த கட்சி நிச்சயமாக அழியாது. அதே நேரத்தில் தாவேக்கா வந்து இந்த பர்ச்சேஸ் பண்றதை நிறுத்தணும். இந்த அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கள் இணையக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து தங்களோட அதிகாரத்துக்காக இணைகிறாங்களா, அல்லது தங்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இணைகிறாங்களா? இரண்டுமே இருக்கு அவங்க மேலே. இப்போ நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்தாலும் அவர் மேலே வழக்கு இருக்குது, சி விஜயபாஸ்கர் எடுத்தாலும் அவர் மேலே வழக்கு இருக்குது. நீங்கள் யார் போனாலும் அவங்க மேலே வந்து வழக்குகள் இருக்குது. அதே நேரத்தில்னா பதவி சுகம் தான் இவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. இப்போ அங்கே போனால் அமைச்சராகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்வேறு அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. தாவேக்காவோட பல்வேறு அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சிக்கிற நிறைய அமைச்சர்கள் இருக்கும்போது இப்போ இவங்க உள்ளே வரதுனால இவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா ஒருவேளை அவங்கள மாற்றிட்டு இவங்கள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேரங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேரங்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு கிரிப்பு கொடுக்குறீங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்க உங்களை ஜெயிக்க வச்சு உங்களை மந்திரி ஆக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஏதோ ஒரு வாக்குறுதி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து விஜயபாஸ்கர் விராலிமலையில் நிற்கிறாரு. அந்த இடத்துல புதுக்கோட்டையில் பர்வேசனும் ஒரு இளைஞர் இருக்கார். அவர் இன்னைக்கு மந்திரியாக இருக்கார், மாவட்ட செயலர் இருக்கார். இப்போ ஒரு வேளை வந்து இவர் வந்து திருப்பி இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கிறாங்க 100% வந்து விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். அப்போ அந்த மாவட்ட செயலாளர் பதவி அவருக்கு பர்வேஸுக்கு மாவட்ட செயலர் பதவியும் சரி மந்திரி பதவியும் சரி கேள்விக்குறி தான். ஏன்னா இவர் வந்து அவங்க அப்பாவே இவர்கிட்ட வேலை பார்த்தவர். விஜயபாஸ்கர் கிட்ட பர்வேஸோட அப்பா வந்து வேலை பார்த்துருக்காரு. அதிமுக வந்து விரட்டி விட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சி விஜயபாஸ்கர் தான். பர்வேஸோட அவங்க அப்பா வந்து எதிர்காலத்தை காலி பண்ணுவார். ஆனா இப்போ அந்த ரிவெஞ்ச் எடுக்கலாம்ல பர்வேஸ். ஆனா இப்ப 2 பேரும் சந்திக்கும் போது மாப்பிள்ளை சொல்லலாம், அது வந்து உதட்டாளோல நீங்க சொல்லலாம். ஆனா அந்த வன்மம் வந்து உள்ள யாருக்கும் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்ப எங்க அப்பாவை நீ காலி பண்ண, இன்னைக்கு நீ என்கிட்ட தானே வந்து நிக்கிறேன்னு சொல்லி பர்வேசன் நினைக்கலாம். நான் எவ்வளவு சீனியரு, நீ நேத்திக்கு வந்த பையன் இவரும் நினைக்கலாம். அப்போ இங்க வந்து குழப்பங்கள் வந்து ஏற்படும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா தாவேக்காண்டுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாவே இருக்கு. கட்சிக்காக திரு விஜய் அவர்களுக்காக 33 ஆண்டுகள் உழைத்தவர்களே இன்னைக்கு எந்த விதமான பதவியும் வந்து கிடைக்கல. இப்போ சீட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு தான் பார்த்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் நூற்றுக்கணக்கான வெளியில இருந்தா வந்து கொடுத்துருக்காங்க போது தாவேக்காக விஜய்க்காக உழைத்தவர்கள் வந்து அவங்களுக்கு பதவிகள் வந்து கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ கொடுக்கணும், அவங்களுக்கு மாவட்ட செயலர் கொடுக்கணும், அடுத்த கட்ட பதவிகள் வந்து கொடுக்கணும். கட்சி பொறுப்புகள் கொடுக்கும்போது எல்லாமே வெளியில இருந்து வரவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது அப்போ உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதவி இருக்குமா இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்துல தான் தாவேக்கா தொண்டர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதே ஆரோக்கியமானது இல்லை. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தாவேக்கா தரப்புல மற்றவங்களுக்கு பதவி வழங்கும் போது பாத்தீங்கன்னா பாகுபாடுகள் பார்க்கப்படுதா? அப்போ நிச்சயமாக பார்க்கப்படுது. நீங்கள் வந்து இந்த பதவிக்கு நீங்கள் வரீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ண முடியும், மசில் பவரும் மணி பவர் உங்ககிட்ட இருக்கிற ஆட்களை தான் உள்ளே சேர்க்குறாங்க. சாதாரண தொண்டர்களை சேர்க்க சொல்லுங்களா பாப்பா. என்ன இப்போ ஒன்றும் இல்லை, அதிமுகலேருந்து ஒரு சாதாரண தொண்டர் தாவேக்கால போய் சேர்றாரு, அவருக்கு என்ன லாபம் இருக்குது, அவர் என்ன பதவி அவருக்கு கொடுக்க முடியும்? எதுவுமே கொடுக்க முடியும். அவர் சாதாரண ஒரு உறுப்பினராக தான் இருப்பார். அந்த உறுப்பினராக வந்து அவர் அதிமுகலே அந்த வேலைகளை செய்யலாம, தாவேக்கால அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு விஜய் அவங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நிச்சயமாக வந்து தெரியும். நம்ம எல்லாமே திரு விஜய் அவர்களுக்கு தெரியாதெல்லாம் நம்ம வந்து போகணும். ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் நம்ம சொல்ற மாதிரி 2.5 ஆண்டுகளில் வந்து தமிழக அரசியலே வந்து புரட்டி போட்டிருக்காரு. நிச்சயமாக அவர் இதெல்லாம் கூடுதல் கவனம் வந்து செலுத்தணும். அவருக்காக உழைத்த தொண்டர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் தான் நம்மளோட நிலைப்பாடு. அதே மாதிரி இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த பணி நியமன ஆணை வந்து செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது தவறான முன்னுதாரணம். நம்ம ஏற்கனவே குமுதத்தில் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து அரசியல் சட்டங்களுக்கு உட்பட்டது கிடையாது. இது வந்து எகெயின்ஸ்ட் ஃபார் லா, இது வந்து வைலேஷன். இது அவங்க எதன் அடிப்படையில், அதனால தான் சொல்கிறோம் முதல்வருக்கு வழிகாட்டும் குழு வந்து தப்பான வந்து ஆலோசனைகள் வந்து சொல்றாங்க. சரியான நபர்கள் வந்து முதல்வருக்கு வந்து ஆலோசனை குழுல வந்து இல்லை. சாதாரண யாருக்கு வேணாலும் தெரியும். நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதி அது வந்து ரிசல்ட் வந்து தேர்வு எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி நியமன ஆணையை வந்து போட முடியும். சடனா ஒருத்தர் வந்து இப்போ கருணை அடிப்படையில் நீங்க கொடுக்கலாம். இப்போ ஒரு இராணுவத்தில் இருக்காரு, இப்போ வந்து காவல்துறையில் இருக்காரு, அவர் வந்து மக்களுக்காக ஒரு ஏதோ தீவிரவாத செயலில் வந்து இருக்கு, அப்போ மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து தன் உயிரை வந்து இப்போ தியாகம் பண்றாருன்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக கொடுப்பாங்க. அதுவே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கல. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்போது உங்களோட கட்சி, நீங்க அப்போ கவர்னரோ முதலமைச்சரோ பிரதமரோ கிடையாது, ஒரு சாதாரண கட்சி தலைவர் தான். உங்களை பார்க்க வந்தாங்கன்னா காவல்துறை அன்னைக்கு சொன்ன எந்த விதமான புரோட்டோகாலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. நீங்க அந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொல்லும்போது கூட நீங்க அதை கேட்கவே இல்லை. இழப்பு வந்து ஏற்படுது. அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் அவங்களுக்கு உதவிகள் வந்து பண்ணாங்க. கருணை தொகை வந்து கொடுத்தாங்க. 10 லட்ச ரூபா வந்து இறந்தவர்களுக்கும் 2 லட்ச ரூபா வந்து காயமடைந்தவர்களும் கொடுக்கும்போது நீங்களும் 20 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அதிமுக தவிர எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்துருக்கு. நம்ம அவங்களை குறை மதிப்பீடு பண்ணல.
ஆனா இவங்க எதுக்காக வந்தாங்க? ஒரு நடிகரை பார்க்க தானே வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியல இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டாம்பேட் நடக்கணும். அவங்க தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நிக்கிறாங்க. யாரும் தெரியாமலாம் யாரையும் அவங்களை கூப்பிட்டு வந்து யாரோ வந்து சாக்லேட் கொடுத்து வாங்கலாம் கூப்பிடல. இவங்களே விருப்பப்பட்டு வந்தவர்கள். இந்த இடத்துல சிக்கல் இருக்குன்னா இப்ப பல லட்சம் பேர், பல லட்சம் இடங்கள் வந்து இன்னைக்கு நிரப்பப்படாம இருக்கு. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில இருந்து எல்லா எக்ஸாம் எழுதவங்களும் இன்னைக்கு வந்து போஸ்டிங் போட முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இவர்களுக்கு இது கொடுக்கும்போது எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். இது இவங்க இந்த பிரச்சனையை இதோட முடிக்காம திருப்பி இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக தமிழகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசுக்கு தாவேக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் இருக்கும். அவங்களுக்கு வேணும்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சியில தான் பணம் இருக்கு. நீங்க சொல்றீங்களா நான் பார்க்காத பணமா, ஜனமா பணமான்னு முதல்வர் தானே சொல்றாரு. அப்போ ஜனத்தை நீங்க பார்க்கணும்னா பணத்தை நீங்க கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து தொழில் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. யாருமே வந்து தடைப்பட முடியாது. ஏழை எளிய மக்களுக்கு செலுத்துகின்ற அந்த வரி பணத்துல உங்களை பார்க்க வந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க வந்தவங்களுக்காக வந்து கொடுக்கறது யாருமே எந்த சட்டமும் இதை வந்து அனுபவிக்காது. இது விஜய் இல்ல, யாரு பண்ணியிருந்தாலும் இது வந்து தவறு தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாராய வழக்குல வந்து இறந்து போனவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்தாங்க. அது முற்றிலும் தவறு. சாராயம் குடிக்கு வந்து செத்து போன அவனுக்கு எதுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்கன்ற? ஏங்க மருந்து குடிச்சு சாகுறாங்க விவசாயி, அவனுக்கு நீங்க ஏதாவது நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா? வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இறந்து போறவங்களுக்கு நீங்க எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்தீங்க? கேரளால வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க? இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன கொடுத்தது? நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிவாரண காசே இன்னைக்கு வரல, தமிழகத்துக்கு வந்து வரல. இப்படி ஒரு சூழல்ல இது யாரு பண்ணாலும் இது வந்து அயோக்கியத்தனம் மாதிரி. இது தவிர்க்க வேண்டியது, இது கோர்ட் எடுத்துக்கிற முடிவு வந்து சரியான முடிவு தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினாக கொண்டு வரப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா முதல்வர் காலை உணவு திட்டம்னு சொல்லக்கூடிய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா பல பள்ளி மாணவர்கள் வந்து நல்லா பயன்பெற்றாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது சிஎம் விஜய் அவர்கள் வந்து அந்த பேரை வந்து மாற்றிருக்காரு. காமராஜர் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு. ஏன் இந்த முதல்வர் அப்படின்ற சொல்லக்கூடிய பெயர் வந்து பொதுவான பெயர் தானே, எதுக்காக அதை மாற்றணும்? என்ன காரணமாக பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயமா பார்க்கணும். இப்போ காலை உணவு திட்டம் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துனார். இவர் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அது உள்ளபடியே நல்ல விஷயம். காமராஜர் பேர் வைக்கிறது யாருமே வந்து தவறு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து மதிய உணவு எடுத்துட்டு வந்தார் ஐயா காமராஜர். கல்விக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. அது வந்து பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன், இது மாதிரி நீங்க ஏதாவது திட்டங்களுக்கு பேர் வச்சா பரவாயில்ல. இப்போ முதல்வர் படைப்பகம்னு இருக்கு. முதல்வர் நீங்களும் தான் சார் முதல்வர். நீங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த முதல்வர் படைப்பகத்தை நீங்க பேரை மாற்றக்கூடாது. இப்போ வந்து மகளிர் விடியல் பயணத்தையே வந்து பேரை மாத்தினாங்க. சர்ச்சைகள் வந்ததுக்கப்புறம் விடியல் பயணம் திருப்பி வந்து போறாங்க. பேரை மாற்றத்தை விட்டுட்டு நீங்க கொள்கை ரீதியாக என்ன பண்ண போறீங்க? காவிரியில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? மேகதாதுல இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு தமிழகத்தை நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மேகதாது கட்டலான்னு சொல்லும் போது இன்னைக்கு கண்டன தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கணும். சட்டசபை இன்னைக்கு வந்து கூடி இருக்கணும். சட்டசபையை நீங்க கூட்டுறது இல்லை. பொதுவான விஷயங்கள் வந்து நீங்க அங்க வந்து பேசுறதே கிடையாது. இதெல்லாம் தான் வந்து மக்கள் மத்தியில இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும் பேரை மாக்கிறதுனால இது வந்து கிடையாது. அது உண்மையிலேயே காழ்ப்புணர்ச்சி அரசியல். இது மட்டும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடல்நீரை குடிநீரக திட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இது வச்சிருந்தாங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அந்த கட்டவுட்லாம் அந்த இதெல்லாம் வந்து கடப்பாக்கல்லாம் வந்து உடைச்சிருக்காங்க. இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா இதே தான் அவங்களும் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்வர் இப்போ நீங்க தமிழக முதலமைச்சர் இப்போ எவ்வளவு திட்டங்களை வந்து திறங்கி வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு அரசாங்கம் வந்து இதுதான் வேலையா? இது நீங்க என்ன படையெடுப்பா நடக்குது? ஒரு நாட்டின் மீது இன்னொரு அரசன் வந்து படையெடுத்து வரும்போது அந்த செல்வங்கள்லாம் சூறையாடுவாங்க, அந்த அடையாளங்கள்லாம் வந்து அழிப்பாங்க. நீங்க ஏன் சார் அதை பண்றீங்க? மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க புதியதாக எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்போ இந்த காலை உணவு திட்டத்தோட பேர் மாற்றத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பேருந்துகளோட நிறங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு அப்படின்ற நிறத்தில் வந்து மாற்றக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து கடனில் இருக்கிற சொல்லக்கூடிய வந்து தாவேக அரசாங்கம் இதெல்லாம் எப்படி செய்யும்னு பார்க்குறீங்க? இது ரொம்ப தவறானதுங்க. 91-96 அம்மையார் ஜெயலலிதா இப்படி தான் பண்ணாங்க. பச்சை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மாற்றினாங்க. எல்லாருக்கும் ரோட்டில் நடந்து போனால் அவனை கூட கூப்பிட்டு பச்சை கலர் அடிச்சாங்கன்னா ஆச்சரியப்படுறது இல்லை. ஜே பேருந்துன்னு மாற்றினாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க பேர் வச்சாங்க. அதனோட விளைவு படுதோல்வி அடைந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தோத்தாங்க. மக்கள் வந்து சும்மா கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணுகின்ற இந்த வேலைகளும் மக்கள் வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நீங்க விட்டுன்னு தான் நம்ம சொல்றோம். ஆக்கப்பூர்வமா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, போதாமைகள் இருக்கு. அதை வந்து அட்ரஸ் பண்ண ஒரு அரசாங்கம். அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்க கட்சி கொடி கலரை மாத்துறதுனால இங்க எதுவுமே மாறிடாது. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை நீங்க பண்ணுங்க. நீங்க கொடுத்த திட்டங்களை நீங்க எப்படி நிறைவேற்றுவோம்? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க போறீங்க? அதை திங்க் பண்ணுங்க. இப்போ வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு வந்து பயிர் பண்ண முடியாது. 3 போகம் விளைஞ்ச காவிரி டெல்டால இன்னைக்கு 1 போகம் கூட வந்து பயிரிட முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாயப்பட்டறைகளை திறந்து விட்டு இன்னைக்கு நிலத்தடி நீர் வந்து மாசா போச்சு.
தோல் நோய்கள் வந்து வருது, கேன்சர் வருது. இதெல்லாம் ஒரு அரசாங்கம் வந்து பார்க்கணும். கேரளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி கழிவுகளை எடுத்து வந்து தமிழ்நாட்டு பார்டர்ல வந்து கொட்டுறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. இப்போ ஒரு நல்ல அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காரு. இங்க இருந்து கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு வந்து வெல் அண்ட் குட். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அரசாங்கம் பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து பாராட்டுவோம். அதே மாதிரி இப்போ தனுஷ் அவர்களோட அரசியல் வருகையை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை தனுஷை வந்து பாஜக அல்லது திமுக இயக்குதா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடிகர்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற்றீசல் மாதிரி வருவாங்க. மழை பெஞ்சா வந்து புற்றீசல் வந்து கிளம்பும். அதுக்கப்புறம் மழை நின்றுச்சுன்னா காணாமல் போயிடும். காணல் நீரும் அப்படிதான். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெருங்க அது காணாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த நடிகர்கள் அரசியல், நடிகர்களாக இருந்து அரசியல் வரதை நம்ம வந்து யாரையும் வந்து தவறு சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன மக்கள் பணி செய்தீங்க, என்ன சேவை செய்தீங்க அப்படின்றத ஒன்று பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா ஒருவேளை அன்னைக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், அவர் வந்து வரல. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல, திரு விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரே இன்னைக்கு பல்வேறு நெருக்கடிகள், 33 ஆண்டுகள் சினிமா துறையில் இருந்தவர், நீங்கள் கத்தியில் பாருங்கள், நிறைய படங்களில் பாருங்கள், மணிக்கணக்காக வந்து ப்ரெஸ் மீட் வந்து பண்ணுவார். ஆனால் ரியலில் வந்து பண்ண முடியல. ஒரு ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்க முடியல. செட்டிங் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கன்னு நான் 100 பேட்டியில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு 10 பத்திரிகையாளரை கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் வந்து கொஸ்டின் கொடுங்க, இந்த கேள்வியை தாண்டி வேறு எதுவும் கேட்காதேன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பத்திரிகையாளர் சந்திக்க முடியல. எப்போ சந்திப்பாருன்னு நமக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது தனுஷ்லாம் இவரோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. திரு விஜய் அவர்கள் நான் வந்து ஒரு குறை மதிப்பீடு பண்ணல. அரசியலுக்காக வரும்போது இங்கே வந்து யாரும் இதுக்கப்புறம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஈவன் எவ்வளோ உதவிகள் செஞ்ச சூர்யா நாளைக்கு வந்தாலும் மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாயிடாங்க. நடிகர்கள் வேறு, அரசியல் வேறுன்றது திரு விஜய் அவர்கள் மூலயமா மக்களுக்கு இன்னைக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, சினிமாவில் வந்து பேசுறதெல்லாம் அண்ணன் வந்து நேரில் பண்ணுவாங்க, ஆனால் ரியாலிட்டியில் வந்து பண்ண முடியாது. நானும் இப்போ ஒத்துக்கிறேன், திரு விஜய் அவர்கள் ஒரே சொட்டுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. யாராக இருந்தாலும் மாற்ற முடியாது. அதுக்கு வந்து ஒரு காரணம் தேவைப்படும். அதுக்கு வந்து அந்த டைமை நீங்கள் எடுத்துங்க, சரியான பாதையில் போங்க தான். அதனால் திரு விஜய் அவர்களை வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாரையும் ஏற்றுப்பாங்களாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய அவருக்கு வந்து இருக்கிற சொத்தும் போகும், நிம்மதி போகும், எல்லாமே போகும். அதுக்கு பேசாமல் ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு போகிறது பெட்டர் தான். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு தனுஷுக்கும் இருக்குன்னு சொல்லி நம்புறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்து நடிகர் தான். திரு விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து நிச்சயமாக நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். திரு ரஜினிகாந்த் அவர்களே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கின ஒரு துறையில் திரு தனுஷ் அவர் வராருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பின்னாடி யாரும் நிச்சயமாக இருக்கிறாங்கன்னு ஐயம் நமக்கும் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதர் உடனேலாம் அரசியலுக்கெல்லாம் வந்துட முடியாது. அவர் பேசுகிற பேச்சுகள், அந்த டோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து அதிகார தோணில் தான் வந்து பேசுகிறார். ஒரு சினிமாவில் நடிச்சுட்டா நாட்டாளுறதுக்கான எல்லா தகுதியும் வந்து வந்துடாது. மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்கான பணி செய்யணும், மக்களை வந்து நேசிக்கணும். மக்களுக்காக நீங்கள், நான் நினைக்கிறேன், தனுஷாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராக வேணாலும், நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன சிறைச்சாலை போயிருக்கீங்களா, ஏதோ ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு பசி பட்டினி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. சினிமாவில் அழகாக நடிச்சிட்டீங்க, அதை நடிச்சுட்டு போங்க. அதை தாண்டி ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? இப்போ திமுக அரசை வந்து தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சு வந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தாவேக அரசை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. ஒருவேளை திமுகவும் நாத்தகவும் இணைய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ 15 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக தனியாக தான் நிற்கிறாரு. ஒரு சில விஷயங்களில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒன்றாக செயல்படுற மாதிரி ஒரு தோரணை இருந்தாலும் சீமான் அவர்களோட கொள்கை வந்து தனித்து நிற்பது தான். நிச்சயமாக இப்போ இல்லை, எந்த காலத்துலேயும் வந்து டிஎம்கே மட்டும் கிடையாது, அவர் யாரோடும் வந்து கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அவர் தனித்தான் நிற்பார். அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் நீ சொல்கிறாங்க, சீமான் வந்து தாவேகாவோட போயிடுவார், இல்லை வந்து டிஎம்கே போயிடுவார். அப்படிலாம் யாரோட அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க தனித்து தான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிட்டு தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சிருக்காரு. புதுசாக இருக்கு அது பார்க்குறதுக்கு. இல்லை, அவங்க வந்து நெருங்கிய நண்பர்கள் தான். திரு சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும், இன்னும் சொல்ல போனால் 15-20 முறைகளுக்கு மேலே வந்து பேசினவர் தான் சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களோட. எனக்கு வந்து தெரியும், அப்போ நான் அந்த கட்சியில் வந்து பயணப்பட்டேன். ஸோ எல்லாரோட வந்து சீமான் அவர்களுக்கு வந்து நெருக்கமான உறவு உண்டு. அந்த அரசியலை தாண்டி அவர் வந்து ஒரு நட்பை வந்து பாராட்டுவார். திரு சீமான் அண்ணன் அவர்களோட அம்மா இறந்து போனதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபோனில் வந்து இரங்கல் வந்து தெரிவித்தார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப கடுமையாக எதிர்கொண்டிருந்த சமயம். திமுகவில் வந்து எல்லா தலைவர்களும் வந்து அந்த இறப்புக்கு வந்து போனாங்க. இது வந்து அரசியல் நாகரிகம். அதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறத நான் நம்ப தயாராக. சரி, இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு. அரசு பள்ளிகளில் மதிய உணவாக பிரியாணி வழங்க வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அதற்கான பரிசீலனை வந்து செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது சாத்தியமா, நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கா? இப்போது பிரியாணி அப்படின்ற உணவு பார்த்திங்கன்னா நம்ம உணவுலேருந்து நிச்சயமாக மாறுபட்ட உணவு. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு. எல்லாமே பிரியாணின்னு சாப்பிடும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அது நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா முட்டையை போடும்போதே இங்கே வந்து பல்வேறு சிக்கல்கள்லாம் வந்தது. முட்டை நிச்சயமாக வேணும், புரோட்டீன் நமக்கு வந்து சத்து வேணும் போதே
பல்வேறு பிரச்சனைகள் இருந்து ஏற்படுது. முட்டை வேணாம், முட்டைக்கு பதில் வாழைப்பழம் கொடுக்குன்னு சொன்ன ஒரு ஊரில் பிரியாணின்னு போடுறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஆகபூர்வமாக செயல்படுத்த போகிறீங்க, அதில் ஏதாவது ஊழல் நடக்குமா இல்லை எப்படின்னு வந்து அவங்க அதுக்கான சாத்தியக்கூறுகளை வச்சு குழந்தைங்களுக்கு பிரியாணி கொடுத்தா நல்லதான், நம்ம அதை வந்து தடுக்க போதும். ஆனால் அது சாத்தியமா, அது வந்து சுகாதார முறையில் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றத நிச்சயமாக அவங்க ஆய்வு பண்ணி பண்ணலாம். இதில் பண்ணால் எதுவும் தப்பு கிடையாது. இந்த தாவேக அரசில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பார்த்து திரையரங்கிலிருந்து வெளியே வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் செய்தியாளர் வந்து அடிக்க வந்திருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடிக்கலாம் வரல, அடிச்சிருக்காரு, அவர் தாக்கியிருக்காரு. அது ஊடகங்களில் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை தாவேக தரப்புல இருந்தோ திரு விஜய் அவர்கள் தரப்புல இருந்தோ வரலன்றது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ திரு விஜய் சவரன் அவர்கள் வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க, 2 நாள் அடைச்சி வச்சாங்க. அந்த நிர்வாகிகளை வந்து அவர் தான் அடைக்கலம் கொடுத்தாருனே அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஒருத்தர் வந்து பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வரும்போது அவர் நிறைய வீடியோக்கள் வருது. அவருக்கு அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்து யார் மேலே எந்த நடவடிக்கை, இப்போ பத்திரிகையாளர்கள் தாக்கும் போதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுதான் ஆபத்தானு சொல்கிறோம். நீங்கள் அவங்க மேலே ஏதாவது பனிஷ்மெண்ட் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கான பயம் வரும். அவருக்கு எப்படி ஒரு தைரியம் வரும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு ப்ரெஸ்ஸை நீங்கள் தாக்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அப்போ உங்க மனநிலை இருக்கு? அப்போ ஒரு எம்எல்ஏவே எப்படி இருக்காருன்னா அப்போ தாவேக தொண்டரோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ யாரை வேணாலும் நம்ம அடிக்கலான்றது நிச்சயமாக இது வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து கைது பண்ணணும். இப்போ ஒரு எம்எல்ஏ பேசுறாருங்க, யோசிச்சு பாருங்க, எலும்பு உடைச்சிருவான்னு பேசுறாரு, தப்பு தான். அவர் மேலே வழக்கு போட்டாங்க, அவர் வந்து சிறைச்சாலை 100% சரி. ஒரு முதலமைச்சரை எலும்பு உடைச்சிருவான்னு சொல்றது தவறு. அதே போல அவர் வந்து சொன்னதுக்கே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, வழக்கு போட்டிங்கல்ல, இவர் தாக்கி இருக்காருங்க. அப்போ இவருனா எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு அந்த அரசாங்கத்தை நோக்கி நமக்கு. அப்போ நிச்சயமாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும். அவர் வந்து முன்ஜாமீன் கூட அவர் கொடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சிறைச்சாலையில் தூக்கி வச்சாதான் இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்கில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து தாவேக தலைமைக்கே கட்டுப்படாமல் இருக்காங்க பாங்க, எடுத்துக்கலாமா? அப்போ இல்லை, அவங்களுக்கு அரசியல் வந்து முதிர்ச்சி இல்லை. நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி வந்து சொல்ல முடியாது. 2.5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இளம் தலைமுறையினர். அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இருக்குது. இப்போ 5 ஆகச்சிறந்த வந்து தலைவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. நான் தாவேக்கால பயணப்படும் போதே அவங்களுக்கு வந்து அந்த கொள்கை தலைவர் குறித்து நம்ம வந்து விளக்கம் சொல்லணும்னா விட மாட்டாங்க. சினிமா படத்துலன்னு அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அந்த அந்த கூட்டத்தை, அந்த மக்களை, அந்த இளைஞர்களை வந்து சரியான முறையில் நீங்கள் வழி நடத்தினா அவங்க வந்து நல்ல ஆகப்பிறந்த ஒரு தலைவர்களாக மாறும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா திருப்பி அவர் வந்து சினிமா மட்டுமே பேசணும், அவரோட வீரதீர செயல்களை வந்து பேசணும் அப்படின்னு. சமீபத்தில் கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அவரோட நண்பர், அவர் வந்து தொலைக்காட்சியெலாம் கூட நடிப்பார். அவர் சொல்கிறாரு, திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு 10 பேரை வந்து அடித்தார் அப்படின்லாம் வந்து சொன்னார். பெருசாக விட்டுக்கட்டெலாம் எடுத்து அடித்தாருன்னு. நான் அவரோட விஜயோட 33 ஆண்டுகள் பழகிருக்கேன். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அப்போது ஏதாவது ஒன்று யாராவது ஒன்று வந்து சொல்லக்கூடாது. அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே நீங்கள் காட்டும்போது என்ன வேணால் மக்கள்கிட்ட அப்போ முதலமைச்சரே எதனா ஒரு பிரச்சனை நேராக தடி எடுத்துகிட்டு வந்து அடிப்பார். அப்பெல்லாம் பண்ண முடியாது, சாத்தியமே கிடையாது. சினிமா வேறு, ரியல் வாழ்க்கை வேறு. மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச பதவியில் திரு விஜய் அவர்கள் வந்து இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணுன்றது தான். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த கட்சியை வந்து ஆக்சஸ் பண்ணுறதான்னு நினைக்கிறேன். இவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், இங்கே ஒரே பாயிண்ட் தான், திமுகவில் வந்து 1000 வந்து பவர் பாயிண்ட் இருந்தது, 1000 பேர் இருந்தாங்க, இங்கே நான் ஒரே ஆள் தான், எனக்கு கீழே தான் இல்லைங்க. அப்படி அவர் கீழே இறங்குன்னா இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பொதுவெளியிலேயே அமைச்சர் வந்து ஏன் பேரை போடலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆமாம். இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான ஒரு பொது கழிவறை வந்து திறந்து வைக்கிறாங்க. அந்த கழிவறை திறந்த பட்ஜெட்டை விட 4 மடங்கு செலவு பண்ணிருக்காங்க திறப்பு விழாக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா பணமே இல்லை நீங்க தானே சொல்றீங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஆடம்பரத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க. ஜனநாயகத்துக்கு அவ்வளோ வந்து பால் அபிஷேகம் பண்றீங்க. இன்னைக்கு எத்தனையோ பால் கிடைக்கலங்க, ஆவின்ல கிரீன் பால் கிடைக்கல, ஷார்டேஜ் இருக்கு. இப்போ எத்தனை தாய்மார்கள் வந்து கிடைக்காம இருக்காங்க. நீங்க அப்போ பல ஆயிரக்கணக்கான லிட்டர்ல எத்தனை பால் அபிஷேகம் பண்ணீங்க. இதெல்லாம் தான் நீங்க வந்து தவிர்க்கணும். இதுதான் நீங்க வந்து மாற்றம். அதை தாண்டி நான் வந்து பழசு திமுக பண்ணது அதிமுக தான் நான் பண்ணுவேன்னு சொன்னா திமுகவுக்கு என்ன ஒரு பரிசளிப்பு மக்கள் கொடுத்தாங்களோ அது நிச்சயமாக தாவேக்காவுக்கு கொடுப்பாங்க. இப்போ தற்போது இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ செயல்பாடுகள்ன்றது தாண்டி இப்போ நம்ம வந்து அவருக்கு வந்து மார்க் போறது நம்ம ப்ரொஃபஸரும் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஆட்சிக்கு வந்து இப்போதான் 70 நாள் ஆகுது. அப்படின்னும் போது நம்ம வந்து செயல்பாடுகள் வந்து சரின்னா இப்போ நான் சொல்றேன், காலை உணவு திட்டம் எடுத்துட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றேன், காமராஜர் பேரை வச்சது நல்லதுன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இவர் வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யும் போது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு வந்து எல்லாருமே பக்கபலமாக இருப்பாங்க.
இப்போ வந்து பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க. 717 மதுக்கடைகள் வந்து நீங்கள் மூடுனீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான லிஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம கேட்குறோம். ஆர்டிஐ போட்டால் கூட எந்த விதமான தகவலும் வந்து வரல. எந்த ஏரியாவில் எந்த இடத்துல ஒரு வந்து மூடியிருக்காங்கன்னு கேட்குறோம். இன்ஃப்ளூயன்சரை வச்சு வீடியோ போடுறாங்க. ஒரு அம்மா வந்து 40 வருஷமாக வந்து டாஸ்மார்க், 40 வருஷம் முன்னாடி டாஸ்மார்க்கே கிடையாது. அந்த டாஸ்மார்க் நிறுவனமே 40 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்படவே இல்லை. நான் 40 வருஷமாக போராட்டிட்டு ஒரு அம்மா சொல்லும்போது அப்போது அது பொய்ன்னு எல்லாருக்கும் வந்து தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 11 to 11 பார்ன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார் யாரும் ஓப்பன் பண்ணா சர்வசாதாரணமாக 24 மணி நேரமும் வந்து சாராயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடைக்குது. உயர் ரக மதுபானத்துலேருந்து எல்லாமே கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன மாற்றம் சொல்கிறீங்கன்னு சொல்லணும். அப்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம் இந்த அரசாங்கம் உள்ளபடியே நமக்கு நல்லா வருது. இப்போ தமிழ்தாழ் வாழ்த்தில் நீங்கள் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கீங்க. மேகதாதுல நீங்கள் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கீங்க. மக்கள் சட்டம் ஒழுங்குல நீங்கள் கோட்டை விட்டு தான் இருக்கீங்க. காவல் நிலைய மரணங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. இளம் பெண்கள் குழந்தைகள்லாம் கூட இன்னைக்கு வந்து கொல்லப்படுகிறார்கள். ஆனா இதெல்லாம் வந்து கடந்த திமுக ஆட்சி நடந்திருக்கு சார். இதெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் தடுக்கப்படணும்ன்றான். நீங்க 0 டாலரன்ஸ் வேணும்ன்ற இந்த குற்றங்கள் தடுக்கிறது தான் சார் வந்து காவல்துறையோட வேலை. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் போய் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது தேவையில்லைல்ல. அப்போ ஒரு விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்றோம். அதை வந்து இன்னும் துரிதமாக செயல்படணும். நிச்சயமாக இதை வந்து செயல்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு. ஆனா இப்போ பெண்கள் பாதுகாப்புக்காக தான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே இருந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலத்திலே வந்து பிங்க் பேட்ரோல்னு சொல்லிட்டு இருந்தது. இதை மாற்றி கலரை மட்டும் தான் மாற்றிருக்காங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்கணும். அரசாங்கம் வந்து இவங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் வந்து கொடுக்காது. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அம்மா போய் ஒரு ஸ்கூலில் அவங்களுக்கு நீ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து தப்பான விஷயத்த வந்து அச்சத்தை வந்து எடுத்துறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசு கீழே இருக்க பெண்ணுக்கு நீ வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அவனை வந்து போக்சோல வந்து கைது பண்ணும். சரி, ஓகே, வெள்ளன்னு கூட்டு அவங்க நல்லா சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ தாவேகாவோட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பாலியல் துன்புறுத்தலுக்கு அவர் தாங்க காரணம்னு சொல்றாங்கல்ல. ஒரு அம்மா பொதுவெளியில கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவர் மேல ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? குறைஞ்சபட்சம் அவரை நீங்க வந்து என்கொயரி வச்சிங்களா? அப்போ தாவேகால இருந்து பேசினா ஒண்ணு, பொதுவாக எப்படி நீங்கள் வந்து பேசணும்? நீங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்ததுக்கப்புறம் எவ்வளோ குற்றங்கள் இங்கே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குற்றவாளியை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண கூட முடியல. நம்ம தவறு சொல்லலை, வெறும் சும்மா நீங்கள் வந்து பேருக்கு மட்டும் வந்து பேரை மட்டும் மாற்றாதீங்க. உள்ளபடியே வந்து காவல்துறை இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. காவல்துறையில் வந்து பற்றாக்குறை இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு சங்கம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து போலீஸ் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும். அதில் சீர்திருத்தம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் போனாலே அவங்க பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்கும். நம்மள போனாலே ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குற்றவாளின்னு நீங்க சொல்லணும். வரும்போது அக்யூஸ்ட் எங்கன்னு கேட்பான். போலீஸ்காரன் கேட்பான், அந்த அக்யூஸ்ட கூப்பிடுன்னு. அக்யூஸ்ட் நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்ல முடியுமா? அக்யூஸ்ட் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஸோ அப்போ காவல்துறையில நிறைய ரிஃபார்ம் வந்து பண்ணணும். அவங்களுக்கே வந்து அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தரை தாக்குறதுக்கு, பொதுவெளியில் தாக்குறது அவருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது காவல்துறைக்கு. அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது நல்ல அரசாங்கம்னு நம்மளும் வந்து சொல்லுவோம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்கள் லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.